சந்தோஷமா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்க விழாவுல கோமதி தான் அம்மாவுக்காக தங்க வளையல் போட்டு விடுறாங்க. இத பார்த்துட்டு சத்யவேலுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. கேக் வெட்டின பிறகு எல்லாரும் அவங்கவங்க வாங்கிட்டு வந்து பரிசு குடுக்குறாங்க. எல்லாரும் குடுத்த பரிசுலயே கதிரும், ராஜும் குடுத்த பரிசு தான் காந்திமதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேத்தையும் கட்டிப்பிடிச்சு அம்மாச்சி அழுதாங்க. அதுக்கு சக்திவேல், அப்பதான் போதும் போதும் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. போன பிறகுதான் தெரியுது, இன்னைக்கு சமைக்க வர வேண்டிய ஆளு சமைக்க வரல. அது குமார் கிட்ட ஏற்கனவே சமையல்காரர் சொல்லி குமார் மறந்துட்டான். சாப்பாட்டுக்கு பேர் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவத்துல குமார பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் பாண்டியன் ஏற்பாடு பண்ண அன்னதான சாப்பாடு ஞாபகம் வருது. சாப்பாடு ரெடியா இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம் கூப்பிடுறாங்க. காந்திமதி, குமார்னு எல்லாருமே பாண்டியனோட சாப்பாடு சாப்பிடுறத பார்த்து சக்திவேலுக்கு சுத்தமா பிடிக்கல. சக்திவேல் கோவமா கத்தி, எல்லாரும் நில்லுங்க. நீங்க வந்ததே எங்க அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு. எங்க அம்மாவுக்கு நாங்க கரிசோறு போடலான்னு இருக்கோம். போய் அவன் போடுற சோறத்த விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமா கத்துறான். அது காந்திமதி, ஏய் சக்தி வாய மூடுறா, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆத்தா நீ வாய மூடு. இந்த விஷயத்த நான் விட்டு கொடுக்க முடியாது. உன் பிறந்த நாளுக்கு கிடா வெட்டி கரிசோறு நான் போடுறேன். நீ சாப்பிடணும் ஆத்தா, எதுவும் பேசக்கூடாது. வாய மூடுன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றான். சாப்பாட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை கடைசியா அப்பதான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.